அதாவதுங்க, அங்க இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கணும். நாம இந்தியா, பாகிஸ்தான் 2ம் ஒரே பீரியட்ல சுதந்திரம் அடைந்த நாடுகள். அங்கேருந்து பிரிஞ்சு வந்தாச்சு. இன்னைக்கு நாம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம், அவங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத அங்க இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனா அவங்கள யோசிக்க விட மாட்டாங்க. அவங்க மத ரீதியா மூளைச்சலவை பண்ணி, பார்த்தீங்களா இந்தியா தான் நம்மள இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க. இந்துஸ்தான் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏன்னா நீங்க எக்கனாமிக்கலா அடி வாங்கினீங்கன்னா அதுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? இப்பதானே தண்ணியை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணமா? அப்போ அங்க ராணுவம் அப்படின்றது ஒரு ஊழல் நிறைந்த ஒரு அமைப்பு. அவங்க உங்களை சுரண்டி நிற்கிறாங்க. அதை ஜனங்க புரிஞ்சுக்கணும். இல்ல அந்த புரட்சிகள் வர வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா வரும். ஏன்னா இப்போ எந்த ரிட்டாலியேஷனும் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான். ஆனாலும் அந்த எக்கனாமிக் எஃபெக்ட் நம்ம கொடுத்துருக்க அடி அப்படின்றது இன்னும் ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துல பெரிய அளவில் தலைவிரிச்சு ஆடும். அப்போ எதுவுமே இல்லைன்னும் போது புரட்சி அப்படின்றது எப்போ வெடிக்கும் அப்படின்னா, இனிமே நமக்கு எதுவுமே இல்லை, உயிர் வாழ்வதற்கான சூழ்நிலையே இல்லை அப்படின்னும் போது தான் அந்த புரட்சி வெடிக்கும். எங்கேயாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒரு வழி இருக்கு அப்படின் போது அது அப்படியே நமுத்து போயிடும். ஸோ அந்த நிலைமை வரும்போது நிச்சயமா அந்த முட்டை உள்ளேருந்து டமால்னு வெடிச்சு அது கோழி குஞ்சு வருதா இல்லை என்ன வருது அப்படின்றத அன்னைக்கு பார்க்கலாம்.